என்ன சிஸ்டர் ரோஜா கூட ரோசஸாக வச்சு இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம ஃபர்ஸ்ட் பர்த்டே ஈவெண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்திருந்த மல்டிபிள் கேக் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா நம்ம ஸ்டாஃபோட ஹெல்ப்போட எல்லா கேக்ஸுமே நீட்டாக பேக் பண்ணி முடிச்சு ஒரு கேக்கும் நான் ஐசிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதில் வந்து ஒரு கேக் ரொம்ப சிம்பிளான ஒரு கேக். இது வந்து நான் ஜஸ்ட் 2 டயர் மட்டும் ஸ்டாக் பண்ணி கொடுத்துட்டேன். இதோட எண்ட் லுக் ஃபுல்லாகவே ரோஜாவே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கஸ்டமர் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு 6:30க்குலாம் ரீச் ஆகிட்டோம். அங்கே போனால் யாருமே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லி ஓரமாக நமக்கு செய்ய வேண்டிய ஒர்க் எல்லாமே வந்து ரோசஸ் எல்லாம் கட் பண்ணி கேக் டெக்கரேஷன் நான் ரொம்ப பொறுமையாக பண்ணியிருந்தேன். கேக் ஃபினிஷ் பண்ணி கேக் கட்டிங் அந்த டைம் ஸ்டார்ட் ஆன உடனே நான் அழகாக கொண்டு போய் ஸ்டேஜில் வந்து செட் பண்ணியும் கொடுத்துட்டேன். எண்ட் லுக் இந்த மாதிரி தான் இருந்தது. செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிற அந்த கேப்பில் இன்பிட்வீன் வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து கரண்ட்டுமே கட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நம்மளோட கேக்கில் நம்ம உள்ளுக்குள்ளார செட் பண்ணியிருந்த அந்த லைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா கிராண்டாக இருந்தது, பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. அப்போ செலிப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் எப்பயும் போல் கிளம்பி இன்னும் ஒரு கேக் மட்டும் ஜஸ்ட் நேம் எழுதி டெலிவரி கொடுக்கணும். அதையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சு டெலிவரி கொடுத்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பாய்.